ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர். சவுத் ஆப்பிரிக்கா வந்து இந்த WTC ஃபைனல்ல 5 விக்கெட் கையில வச்சுன்னு ஜெயிச்சுட்டா. இந்த மேட்சுக்கு முன்னாடி நெறைய பேரு ஆஸ்திரேலியா கன்வின்சிங்கா ஜெயிச்சுடுவான்னு சொல்லிட்டு இருந்தா. நான் வந்து ப்ரீவியூல சொன்னேன், புட் மை மனி ஆன் சவுத் ஆப்பிரிக்கா. ஆனா நியாயப்படி பார்த்தா, இப்ப நான் செலக்ட் பண்ண ஆஸ்திரேலியன் 11 லுக்ஸ் ஸ்ட்ராங்கர்ன்னு சொன்னேன். அவ வந்து வேற வழியா செலக்ட் பண்ணதுனால தான் அக்கார்டிங் டூ மீ அவ தோத்தா. இப்ப வந்து ஆஸ்திரேலியா வந்து இன்னைக்கு ஒன்றும் பெருசா பண்றதுக்கு இல்ல. ஆனா நான் பேட் கமின்ஸ் முதல் ஓவர் போடணும்னு சொன்னேன். கரெக்ட்டா அவர் போட்டார். விக்கெட்டும் எடுத்துட்டார். எல்லாருமே தே பெட்டர் தேர் ஃபிகர்ஸ். ஆனா இன்னைக்கு ஒண்ணுமே பண்ணியிருந்திருக்க முடியாது. நேத்திக்கே அந்த மேட்ச தோத்துட்டா ஆஸ்திரேலியா. இப்ப ரிவ்யூ பண்றதுக்கு ஒண்ணும் அவ்வளவா இல்ல. ஏன்னா இன்னைக்கு அவ்வளோ நடக்கல. நான் அந்த முதல் நாள் ரிவ்யூ, 3வது நாள் ரிவ்யூவே நெறைய விஷயம் வந்து எதனால ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா வந்து முதல்ல தே காட் தி அசெண்டன்சி. தென் டிஸ்பைட் பீயிங் அட் அ டிஸ்அட்வான்டேஜ் ஆஸ்திரேலியா ஒன்னும் அந்த வாய்ப்பை எடுக்காதது எதனாலன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்கும்னா, இந்த 2 டீமுக்குமே அடுத்த WTC சைக்கிள்க்கு 11 சொல்லப் போறேன். என்னோட 11 நான் சொல்லப் போறேன். இந்த மேட்சுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சம்மந்தம் பட்டுதுன்னா, சம்மந்தம் படும். நான் இந்த 11 நான் சொல்றச்சே, நான் எதையும் டிஸ்கஸ் திஸ். இப்ப சவுத் ஆப்பிரிக்காவோட ஆரம்பிக்கலாம். என்னோட 11 எப்படி போகும்னா, இப்ப நான் சொல்றதுக்கு முன்னாடி நான் டோனி டிசோர்சி வந்து இந்த மேட்ச் விளையாட மாட்டேன்னு சொன்னேன். இந்த மேட்ச விளையாடல. திருப்பியும் சொல்றேன், ஈடன் மார்க்ரம், ரயன் ரிக்கில்டன் ஒரு லாட்டரி ஓப்பனிங் காம்பினேஷன். ஈடன் மார்க்ரம் இந்த மேட்ச் இந்த இன்னிங்ஸ்ல 136 ரன் அடிச்சிட்டார். ரயன் ரிக்கில்டன் 2 இன்னிங்ஸ்லயுமே ஃபெயிலியர். அவர் எல்லா ஃபார்மேட்லயுமே அவர் அடிக்க தான் பார்ப்பார். இந்த மேட்சுக்கு முன்னாடி நான் திருப்பியும் சொல்றேன், 18 இன்னிங்ஸ், 41 ஆவரேஜ், 0 50s அண்ட் 2 செஞ்சுரிஸ். அந்த 2 செஞ்சுரிய பெருசா அடிச்சதுனால அந்த 41 ஆவரேஜ் வந்திருக்கு. இப்ப அவர் நம்பர் 6ல வந்து அடிக்க பார்த்தார்னா எப்படி இருக்கும்? ஓப்பனிங்ல வந்து அடிக்க பார்த்தார்னா எப்படி இருக்கும்? I think the output would be more at number 6. Aiden Markram and feel it go better in the middle order than opening the batting. So என்னோட 11 எப்படி இருக்கும்னா, டோனி டிசோர்சி ஓப்பனிங் வித் சம்ஒன், டேவிட் பெடிங்ஹாம் 3, டெமா பவுமா நம்பர் 4, எய்டன் மார்க்ரம் 5, ரயன் ரிக்கில்டன் 6, கோர்பின் பாஷ் 7, மார்க்கோ யான்சன் 8, கைசோ ரபாதா 9, கேஷவ் மகாராஜ் 10, டேன் பேட்டர்சன் நம்பர் 11. இப்ப ஒருவேளை ஓப்பனிங்க்கு வேற ஆள் இல்லைன்னா, எய்டன் மார்க்ரமும் ஓப்பனிங் தள்ளிட்டு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ நம்பர் 5ல விளையாடலாம். இப்ப கைல் வெரேனையோட ரயன் ரிக்கில்டன் ஷோர்லி ஐ ஃபீல் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன் அட் நம்பர் 6. ஸோ அப்படிதான் அவ பண்ணணும். இப்ப முன்னாடி இந்த கீகன் பீட்டர்சன் தான் நம்பர் 3ல வந்தார். அவர் வந்து கொஞ்சம் இன்ஜுரி வந்ததுனால எங்க போனார்னே தெரியல. டீன் எல்காரும் நான் போன வீடியோல சொன்ன மாதிரி ரிட்டையர் ஆனதுனால தான் அந்த ஸ்லாட்டே ஓப்பன் அப் ஆயிருந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு திஸ் இஸ் வாட் ஐ வுட் கோ வித். அதுக்கப்புறம் அவ வந்து வியான் முல்டர் நம்பர் 3ல விளையாடிருந்திருக்கா. இந்த மேட்ச்ல பார்த்தோம், முதல் இன்னிங்ஸ் ஃபெயிலியர், இந்த 2வது இன்னிங்ஸ்ல இந்த 27 ரன் அடிச்சதே பெரிய விஷயம். திருப்பியும் சொல்றேன், அந்த டேவ பூமாவோட கேட்ச புடிச்சிருந்தார்னா ஸ்டீவ் ஸ்மித் 76 for 3 மேட்ச் வந்து எந்த வழியாவும் போயிருந்திருக்கலாம். அதனாலதான் அக்கார்டிங் டு மீ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து கொஞ்சம் நிறுத்திட்டு டேவிட் பெடிங்ஹாம் அந்த கவுண்டியில ஒரு 60 ஆவரேஜ் மாதிரி வச்சிருந்திருக்காரு. இஸ் காட் 60 ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆவரேஜ். அவரை போய் நம்பர் 6 பதக்கிறதுல அது எனக்கு புரியவே இல்லை. அதனாலதான் அவரை நம்பர் 3 இறக்கிட்டு பவுமா கேன் பேட் 4, மார்க்ரம் இன் மிடில் ஆர்டர் வில் பி மோர் கன்சிஸ்டன்ட் தென் மார்க்ரம் இன் ஓப்பனிங். ஆனா வேற ஆள் இல்லைன்னா அவர் ஓப்பனிங்கே தள்ளிட்டு ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ் நம்பர் 5ல விளையாடலாம். அப்புறம் ஸ்குவாடுக்கு வெளியில யார் இருப்பா? லுங்கியின் கிரி வந்து 3 விக்கெட் எடுத்துட்டார் 2வது இன்னிங்ஸ்ல. ஆனாலும் அவரை நான் விளையாட மாட்டேன். எஸ் ஒன் த WTC ட்ரோஃபி, குட் ஆன் ஹிம். ஆனா அடுத்த சைக்கிளுக்கு நான் எப்படி போவேன்னா, டிலானோ போர்ட்கீட்டர் வந்து இந்த எம்ஐ கேப்டவுனுக்கு இந்த சீசன், இந்த போன SA20 சீசன் தான் டெபியூ பண்ணர். இஸ் அ லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் who can bat lower down the order and is a swing bowler, fuller lengths போடுவார். இப்ப டேன் பேட்டர்சன் வந்து நான் அந்த மேட்ச் விளையாடி இருக்கணும்னு சொன்னேன். அவர் வந்து அவர் உக்காத்தி வச்சுட்டா. நான் என்ன பண்ணுவேன், நான் டேன் பேட்டர்சனையும் விளையாடிட்டு சில சமயம் அப்ப கோர்பின் பாஷ் வந்து ஷார்ட் லெங்க்ஸா போடுவேன். இந்த மாதிரி ஒரு பிட்ச்ல பார்த்தோம்னா ஃபுல்லர் லெங்க்ஸா போடணும்.
இன்கேஸ் இஃப் ஹி டஸ் நாட் அட்ஜஸ்ட் திஸ் லெங்ஸ், கோர்பின் பாஷிக் பதில் டிலானோ பொட்கீட்டரை விளையாடினாலும் பேட்டிங்கும் குறைஞ்சு போகாது. And you can get another attacking bowler with Jansen and Rabada. Dane Peterson can be the controlling bowler. ஸோ அப்படி வச்சுப்பேன். சைமன் ஹார்மர் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சனுரான் முத்துசுவாமியோட ஹீஸ் அ பெட்டர் பவுலர். நான் வந்து அவரையும் வச்சுப்பேன். என்கேஷ் யூ நீட் அ செகண்ட் ஸ்பின்னர், மார்க்ரமும் ஸ்பின் போடுறதுக்கு இருக்கு. ஸோ இந்த டீமோட தான் அவ போகணும். அவ வந்து இந்த ஒரு 8 மேட்ச் இன் ரோ ஜெயிச்சுட்டு இந்த WTC மேஸ பவுமா வந்து இன்னைக்கு தூக்கி இருந்திருக்கார். ஐ ஹோப் தட் தே கேன் பில்ட் ஆன் திஸ் பர்ஃபார்மன்ஸ். இப்போ ஆஸ்திரேலியான்னு பார்த்தோம்னா நான் என்னோட 11 நான் திருப்பியும் சொல்றேன். இந்த ஜாஷ் இங்கிலீஷ் இருக்கிற ஃபார்ம்ல வந்து வேற யாரை விளையாடினாலுமே பிரயோஜனம் படாது. கேட்டா கேமரன் கிரீன் வந்து கவுண்டியில ரன் அடிச்சாராம். நான் வந்து இது ஒரு டேர்ம் தட் ஐ ஹவ் டெவலப்ட் ரீசென்ட்லி, ஃப்ரெண்ட்லி ஃபார்ம் அண்ட் டிஃபைனிங் ஃபார்ம். ஃப்ரெண்ட்லி ஃபார்ம்னா என்ன? இப்ப கேமரன் கிரீன் வந்து இந்த கவுண்டி சீசன்ல 100 அடிச்சிருந்திருக்கார். ஆனாலும் was that going to be taking precedence over the defining form of Josh Inglisனா எனக்கு பொறுத்த வரைக்கும் இல்லை. ஜாஷ் இங்கிலீஷ் வந்து இன்டர்நேஷனல்ல செஞ்சுரி அடிச்சிருந்திருக்கார். ஐபிஎல்ல ஒரு சில கேமியோஸ் விளையாடினார். இஸ் பின் இன்க்ரீசிங். எந்த T20 லீக்ஸ்ல போனாலுமே அவரோட ஷார்ட் மேக்கிங் இஸ் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட் அக்கார்டிங் டு மீ. இருக்கிற கான்ஃபிடென்ஸ்ல வந்து அவரை விளையாடுவாரா இல்ல கேமரன் கிரீனை நம்பர் 3ல இருக்குவாரான்னு எனக்கு எதனால அந்த முடிவுக்கு வந்தான்னு எனக்கு புரியுது. பட் ஐம் சேயிங் ஜாஷ் இங்கிலீஷ் வுட் ஹவ் பீன் அ பெட்டர் ஆப்ஷன். இப்ப நான் வந்து எப்படி போவேன்னா, ஒரு பிளேயர் இருக்கார் கேமரன் பேன்கிராஃப்ட். அவ எதனால அவ எடுக்கிறதே கிடையாது. அது நான் 10ஆம் கிளாஸ் படிக்கிறச்சே அவர் விளையாடினார். அப்ப அவர் அவ்வளோ பண்ணாததுனால அதுல இருந்து எடுக்கவே இல்லை. ஸ்டீவ் ஸ்மித் ஓப்பனிங் இறக்கியிருந்திருக்கா. அப்புறம் சென்ட் இப்ப வந்து மார்னோஸ் லபிஷேனா நம்பர் 3ல இருந்து ஓப்பனிங் வந்து தேவ் டிங்கர்ட் திஸ் பொசிஷன். கேமரான் பேன்கிராஃப்ட் இஸ் an ஓப்பனிங் பேட்ஸ்மேன். இந்த கேமரான் கிரீனோட டீமே தான் விளையாடினார் இந்த கவுண்டி சீசன்ல. கிரீனை எடுத்துட்டு யூ ஆர் நாட் பிக்கிங் an ஓப்பனிங் பேட்ஸ்மேன் லைக் பேன்கிராஃப்ட்னா எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ எப்படி பண்ணுவேன்னா, பேன்கிராஃப்ட் அண்ட் இப்போதைக்கு பியூ வெப்ஸ்டர் டு ஓப்பன் த பேட்டிங், மார்னோஸ் லபிஷேன் 3, ஸ்டீவ் ஸ்மித் 4, டிராவிஸ் ஹெட் 5, ஜாஷ் இங்கிலீஷ் 6, அலெக்ஸ் கேரி 7, பேட் கமின்ஸ் 8, நேத்தன் லயான் 9, ஜோஷ் ஹேசல்வுட் 10, ஸ்காட் போலண்ட் 11. நான் திருப்பியும் சொல்றேன், ஸ்கில் வைஸ் இப்போதைக்கு எந்த 3 ஃபிட்னஸை வெளியில எடுத்துடலாம். ஸ்கில் வைஸ் எந்த 3 ஆர் கோயிங் டு வின் யூ த மேட்ச் இந்த ஃபாஸ்ட் போலிங்னா பேட் கமின்ஸ், ஜோஷ் ஹேசல்வுட், ஸ்காட் போலண்ட். மிச்சேல் ஸ்டார்க் வந்து இந்த முதல் நாள் 2 விக்கெட் எடுத்துட்டதுனால எல்லாருமே இதை தாட் யூஸ் கரெக்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறமா பவுலிங்ல என்ன பண்ணியிருந்திருக்காரு நம்ம பார்த்தோம் அந்த மேட்ச்ல. இப்ப ஜோஷ் ஹேசல்வுட் நான் சொன்ன மாதிரி ஹாஃப் ஃபிட். எனக்கு என்னமோ அந்த ஆஷஸ்க்கு அப்புறமா அந்த 4 பேர் ரிட்டையர் ஆக போறா. ஸ்டீவ் ஸ்மித் ஃப்ரம் டெஸ்ட் கிரிக்கெட், ஸ்டீவ் ஸ்மித், ஜாஷ் ஹேசல்வுட், மிச்சேல் ஸ்டார்க் அண்ட் உஸ்மான் குவாஜா இந்த டீம்ல இருந்து நான் வெளியில உட்காத்தி வச்சிருந்திருக்கேன். இப்ப ஒன் வே தே கேன் டிங்கர் திஸ்னா, இப்ப கேமரன் கிரீன் வந்து பவுலிங் போடல, பியூ வெப்ஸ்டர் வந்து எந்த பிச்ல போட்டாலும் விக்கெட் எடுக்க மாட்டார். இப்ப எப்படி பண்ணலாம்னா, இப்ப கேமரன் கிரீன் உள்ள வந்துட்டா அவரை நான் மேல எல்லாம் இறக்க மாட்டேன். ஜோஷ் இங்கிலீஷே ஓப்பனிங் இறக்கிட்டு யூ கேன் பிளே கேமரன் கிரீன் அட் நம்பர் 6. அது வேணா பண்ணலாம். அதை தவிர ஐ டோன்ட் திங்க் தே ஷுட் டிங்கர் மச் வித் திஸ் டீம். கேமரன் கிரீன் வந்து பவுலிங் ஆரம்பிக்கலைன்னா ஜாஷ் இங்கிலீஷ் பிளே அட் நம்பர் 6. நான் சொன்ன மாதிரி திஸ் டீம் வில் லுக் வெரி டிஃப்ரெண்ட் வென் இப்ப வந்து போஸ்ட் ஆஷஸ் 11னா ஸ்டீவ் ஸ்மித் இருக்க மாட்டார், உஸ்மான் குவாஜா இருக்க மாட்டார், மிச்சல் ஸ்டார்க் வந்து இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஜோஷ் ஹேசல் வந்து ஒரு 3 டெஸ்ட் மேட்சே தொடர்ந்து விளையாட முடியல. I feel in order for him to play 2027 World Cup, he cannot play all 3 formats. இந்த டெஸ்ட்ல இருந்து he will say I don't want to continue சொல்லிட்டு வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு இந்தியா டூர் வருது. தென் இப்ப நேத்தன் லயானும் அதுக்கப்புறம் will கண்டினியூவான்னு எனக்கு தெரியல. ஸோ ரியலி இட் வில் பி அ டிரான்சிஷனல் பீரியட் ஃபார் தெம். ஒரு ஜாஷ் இங்கிலீஷ் மாதிரி they have to get other batsmen and other bowlers who do what ஜாஷ் இங்கிலீஷ் is doing. ஸோ என்ன பண்ண போறான்னு தெரியல. ஆனா எப்படிதான் அவரோட 11க்கு போவேன். ஸோ இதான் 2 டீமோட ப்ரொஸ்பெக்டிவ் 11s. எனக்கு பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா வந்து டிசர்வ்ட் வினர்ஸ் இந்த WTC ஃபைனல். இனிமே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருக்கிற ஃப்ரெண்ட் மை ஒப்பீனியன் வாட்ச் யோர்ஸ்.